Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. சென்ற வருடம் இதே நாளில் விஷச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 68 பேர் இறந்து போனாங்க. அதில் எங்கள் குடும்பத்தில் 2 பேர், சுரேஷ், பிரவீன், இவருடைய டெத்து தான் வந்து ஃபஸ்ட்டு. இவங்க தான் முதல்ல மறித்தாங்க. அதுக்கு பிறகு தான் இது விஷச்சாராயம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு நிறைய பேர் அங்கங்கே நிறைய பேர் செத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த கருணாபுரம் பகுதியில் எங்கே பார்த்தாலும் ஒப்பாரியும் மரண ஓலங்களும் கதறலும் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஒரு வேதனை. இந்த நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கருப்பு நாள், ஒரு துக்க நாள். இதுபோல் ஒரு எங்களோட வாழ்நாள் இதுபோல் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே மறித்து போயிட்டாங்க. கருணாபுரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பேருக்கு மேலே அவங்க செத்து போயிட்டாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு துயரம். 2 பேர் போன வருஷம் இதே இடத்துல 2 பிணங்களை எங்கே போட்டு நாங்கள் கதறி கொண்டு இருந்தோம். பெரிய ஒரு துக்கம். இன்னும் எங்களுக்கு அந்த வலி வேதனை எங்கள் இதயத்துட்டு போகலை. முதல் வருஷம் நினைவு நாள் இப்போ தான் நாங்கள் அந்த ஜப கூட்டம் நடந்து இப்போ தான் முடிஞ்சது. பெரிய ஒரு வேதனை எங்களுக்கு, வலி. இந்த பிரவீனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பசங்க, சின்ன பிள்ளைங்க. அவங்க மனைவியும் போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளை அவங்க பாட்டி தான் பராமரிக்கிறாங்க. அதே போல் சுரேஷுக்கு வந்து இப்போ தான் அந்த பிள்ளை +2 பாஸ் பண்ணியிருக்குது. 520 மார்க் எடுத்துருக்குது. அந்த பிள்ளை பாஸ் பண்ணியிருக்குது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அரசாங்கம் உதவி செய்திருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு இந்த படிப்பு காரியத்துக்கு ஏதாவது உதவி செய்தாங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய தலைவர் வந்து பார்த்தாங்க, ஆறுதலாக இருந்தது, உதவி செய்தாங்க. இன்னும் அந்த பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு உதவி செய்தால் நல்லாயிருக்கும். இதுபோல் சம்பவங்கள் இனி நடக்கவே கூடாது. இந்த கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படணும். இன்னும் அந்த மதுவை முற்றிலும் ஒழிச்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுதான் சார் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரவீனா. நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய மாவட்ட மனநல திட்டத்திலேருந்து வரும். இந்த மாவட்ட மனநல திட்டமானது பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர் நலப்பணிகளுக்கு கீழே நாங்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவம் வந்து நமக்கு போன வருடம் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையிலேருந்து எங்களுடைய மக்கள் நல்வாழ்வு மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை, அப்புறம் எங்களுடைய இணை இயக்குனர்கள் இணைந்து, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட இணை இயக்குனர் இணைந்து இந்த மாதிரி கருணாபுரம் மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் இதனால நடந்தது. இங்கே போய் நீங்கள் வந்து ஒரு முகாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ 1 மாதமாகவும் நாங்கள் இங்கேயே தங்கி டோர் டு டோர், வீட்டுக்கு வீடு வீடாக சென்று எங்களுடைய குழுவானது நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டுமின்றி நீங்கள் தொடர்ந்து இங்கே இருக்கிறவர்களை கண்காணிப்பில் வச்சுட்டு இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறாங்க என்னன்றது பேஷண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ எங்களுடைய மாவட்ட மனநல திட்டத்திலேருந்து எங்களுடைய டீம் மெம்பர்ஸ், எங்கள் சோஷியல் ஒர்க்கர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், நாங்கள் எல்லாமே இங்கே 1 வருடமாக மாதத்துக்கு 2 முறை இங்கே வந்து நாங்கள் இதே இடத்துல ஒரு முகாம் போட்டு, இங்கே இருக்க ஹெச்எஸ்சியில் முகாம் போட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி 1ஆம் ஆண்டு நினைவு தினம். ஸோ இந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மக்களிடையே வந்து இன்னும் நல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தில் என்ன பண்ணோன்னா, இங்கே நம்ம கவுன்சிலர்லாம் கேட்டோம், நீங்கள் வந்து பண்ணுங்கன்னாங்க. எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி விழிப்புணர்வுக்கு என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு மேல் வரக்கூடிய தலைமுறையினர், சங்கதியினர், நம்மளுடைய குழந்தைகள், நம்ம பேரப்பிள்ளைகள், இவங்கெல்லாம் இதிலிருந்து எப்படி வெளியில வரணும்? இதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கு? தண்ணி சாப்பிட போயிட்டாங்கன்றாங்க. ஆனா வந்து அதுலேருந்து வெளியில வர முடியல. இதற்கு என்ன காரணம்? இதை எப்படி மீட்டு கொண்டு வரலாம்? இதுக்கான விழிப்புணர்வெல்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்கு இது எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சுது. எங்க இணை இயக்குனர் நலப்பணிகள் மேடம் அவங்க கிட்ட கேட்டோம். மேடம் இந்த மாதிரி நாங்க ஒரு ப்ரோகிராம் பண்ணலான்ட்டு இருக்கோம். பண்ணலாமான்னு. சரிப்பா பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் ஜென்ரேஷன் மாதிரி பண்ணுங்கன்றதுனால இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி சாப்பிட போறவங்க வந்து 3 காரணங்கள் தான் மெயினா நாங்க சொல்லுவோம். இந்த சின்ன ஒரு இது வந்து வளரிளம் பருவம். இந்த 4, 14, 15 வயதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூரியாசிட்டி, இத வந்து ஒரு ஆர்வம்னு சொல்லுவோம். இந்த கியூரியாசிட்டி, இன்னொன்னு வந்து பீர் பிரஷர், ஃப்ரெண்ட்ஸ்னால. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் சிச்சுவேஷன்ஸ்ன்றது குடும்ப சூழ்நிலைகள். இந்த 3 விஷயம் தான் ஒருத்தவங்கள வந்து தண்ணி சாப்பிடுறதுக்கு, தண்ணீன்றத விட ஒரு போதை, மாற்று பாதை, ஒரு பீடி, சிகரெட், தண்ணி, கஞ்சா, ஆன்ஸ், புகையிலை இந்த மாரி பழக்கத்துக்கு இந்த 3 தான் மெயின் காரணமாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த காரணங்கள்னால அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுலருந்து எப்படி வெளியில வரணும்? எப்படி எந்த கட்டத்துல அவங்களுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் தேவைப்படுது? இந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு தடுப்பு தேவை. இவங்கள டாக்டர் கிட்ட கொண்டு போகணும். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ஒரு கவுன்சிலிங்க்கு நம்ம தேவைப்படுது. மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும். இது சார்ந்த விழிப்புணர்வுகளை இன்னைக்கு நாங்க ஏற்படுத்தணும். இந்த வாய்ப்பினை தந்த நமது